வாழ்ந்து நிற்கும் தங்க தமிழன், தமிழகத்தினுடைய விடிவெள்ளி, தமிழகத்தினுடைய கலங்கரை விளக்கம் என்று தமிழக மக்களால் சிறப்பித்து பேசப்படுகின்ற அஞ்சுகத்தாய் என்றெடுத்த அறந்தவ புதல்வருடைய புதல்வர், மரியாதைக்கு போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை வழங்கி என்னுடைய உரையை தொடர்கிறேன். சிறப்புமிக்க இந்த ஆட்சி மக்களுடைய மனதில் நீக்கமர நிறைந்திருக்கிறது என்பதற்கு 40க்கு 40 என்ற அந்த மிகப்பெரிய வாய்ப்பை பெற்று தமிழக மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட இயக்கம்தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்கு அது ஒன்றே எடுத்துக்காட்டாகும் என்பதையும் கூறி, சிவகங்கை என்பது வரலாற்றில் சிறப்புமிக்க ஒரு மாவட்டம் என்று அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் வரலாறுகளாலும் புராணங்களிலும் வரலாற்றுகளாலும் போற்றப்பட்டாலும் அவையுடைய சிறப்புகள் என்பது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நம்முடைய கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சர் பெருமகனார் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்தியாவிலேயே சிறந்த மாவட்டம் என்ற நற்பெயரினை பெற்றுத் தந்து நம்முடைய மாவட்டத்தை வளர்ச்சி பாதை நோக்கி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய நம்முடைய இனமான தமிழ் காவலர், மரியாதைக்குரிய நம்முடைய கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சர் பெருமகனார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வரவேற்பையும் உங்களின் சார்பாக நான் உரித்தாக்கிக் கொள்ள விரும்புகிறேன். அதற்கடுத்து எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கி என்ற அந்த பாரதிதாசனுடைய கூற்றுக்கு இணங்க ஏறத்தாழ 40 ஆண்டு காலமாக தமிழ் மொழியினை வளர்த்து, தமிழ் வளர்த்த கலைஞருடைய பாசறையை வளர்த்து, கலைஞருடைய தமிழ்ச்சங்கத்தை வளர்த்து, காரைக்குடியில் ஒரு நினைவுகளின் இலக்கணமாக திகழ்ந்து கொண்டிருப்பவர்தான் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் இலக்கிய செல்வர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜன்னவன் அவர்களுக்கு இங்கே என்னுடைய நெஞ்சார்ந்த வரவேற்பை உங்களின் சார்பாக கூறிக்கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அதற்கடுத்து காரைக்குடி நகராட்சி உலகமெங்கும் சிறப்பித்து பேசப்படுகிறது. மாநகராட்சி ஆன பிறகு அதனுடைய தகுதிகள், அதனுடைய மக்களுடைய எண்ணிக்கை அனைத்துமே சிறப்புற உலகமெங்கும் ஒரு இப்படிப்பட்ட ஒரு மாநகராட்சி என்று சிறப்பித்து பேசப்படுகின்ற அளவிற்கு மாநகராட்சியை தன்னுடைய குழந்தையை போல, தன்னுடைய மகனை போல வளர்த்து காரைக்குடி மக்களுடைய உள்ளங்களெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய நம்முடைய மேயர் பெருமகனார் அன்பிற்குரிய முத்துத்துறை அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்களின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த வரவேற்பை கூறிக்கொள்வதில் நான் உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அதுபோல இங்கே வருகை தந்து இந்த வேலையை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய துணை மேயர் இளைஞர் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வரவேற்பை இந்த நேரத்திலே உரித்தாக்கிக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அதுபோக நம்முடைய மரியாதைக்கு போற்றுவதற்கும் உரிய திராவிட செல்வர் என்று சிறப்பித்து அனைத்து மக்களாலும் சிறப்பித்து பேசப்படுகின்ற அன்பிற்குரிய அண்ணன் அசோகன் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வரவேற்பையும் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கலைஞர் தமிழ்ச்சங்கம் ஏற்படுத்தப்பட்டு மிக அழகாக வளர்க்கப்பட்டு அனைத்து உறுப்பினர்களும் சிறப்பித்து பேசப்படுகின்ற அளவிற்கு உலகம் முழுவதும் இது போன்ற தமிழ்ச்சங்கங்கள் நிறுவ வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டினை ஏற்படுத்தி தந்திருப்பவர்தான் இதனுடைய மரியாதைக்குரிய அன்பு தம்பி செந்தில் அவர்கள். அவர்கள் இதனுடைய செயலாளர் பொறுப்பேற்றதிலிருந்து இன்றைய வரைக்கும் தொய்வில்லாமல் இந்த அமைப்பை, தமிழ்ச்சங்கத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை இந்த நேரத்திலே உரித்தாக்கிக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அதற்கடுத்து நாம்
ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மோடு கலந்து காரைக்குடி மக்களோடு ஒன்றாக வாழ்ந்து நம்முடைய இன்ப துன்பங்கள் எல்லாம் நம்மோடு இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் துரைராஜ் அவர்கள் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொண்டு, ஒரு இயக்கம் வளருவது என்பது இங்கே முன்னாலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்களை போன்ற வீரமிக்க திறமை மிக்க என்றும் அற்ற குலத்தின் அருநீர் பறவை போல் அல்லாது கொட்டியும் ஆம்பலுமாக இருந்து இந்த இயக்கத்தை வளர்க்கின்ற உங்களை போன்ற பெரியோர்களால் தான் ஒரு இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல இயக்கம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மையாகும். இன்று 40 என்பதை விட நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் 234க்கு 234 என்ற ஒரு இலக்கை நிச்சயமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அடையும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியிட்டு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் எங்கு பார்த்தாலும் மக்களுடைய பேச்சு, மக்களுடைய எழுத்து, மக்களுடைய ஆர்வம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் தமிழகத்தை நிலையான ஆட்சி கொண்டு நடத்த முடியும் என்ற ஒரு கோட்பாடு மக்கள் மத்தியிலே நிலையாக நிலைவுகளில் இலக்கணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இயக்கம்தான் தமிழகத்தை நிச்சயமாக இன்னும் 100 ஆண்டு காலத்திற்கு நடத்த முடியும் என்று கூறி நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக இருந்து 234 நமது என்ற ஒரு கோட்பாட்டினை ஒரு உயரிய இலக்கை அடைவோம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.